அண்ணி, ஆரம்பிக்கலாமா அண்ணி? அண்ணி, என்னாச்சு? என்ன நீ மூர்த்தி சொன்னது இன்னும் உங்க மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கா? ஆமா கையன், என் அண்ணன் வீடேறி வந்து மன்னிப்பு கேட்டுட்டாரு. அதுக்கப்புறமும் இந்த மனுஷனுக்கு மனசு இறங்கலனா எப்படி? பத்திரிக்கை வைக்க அவரு வரமாட்டாராம். நாம மட்டும் போய் பத்திரிக்கை வச்சா என் அண்ணன் என்ன நினைப்பாங்க? என் அண்ணன் மனசுதான் கஷ்டப்படாதா? வீட்டுக்கு மூத்தவர் இவர் தானே. இவர் வராம நாமெல்லாம் போய் பத்திரிக்கை வச்சா இன்னும் பழசெல்லாம் மனசுல வச்சிருக்காருன்னு அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிராது? ஆமா கையன், இத அவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஆனந்தியோட கல்யாணத்துக்கு வராம போயிடுவாங்க. ஆனந்தியோட கல்யாணத்துக்கு ஒருத்தர் விடாம எல்லாரும் வரணும்னு நான் ஆசைப்படுறேன். நீங்க ஆசைப்பட்டா மட்டும் போதுமாத்த? அதுக்கு உங்க புள்ள கொஞ்சமாவது இறங்கி வரணும்ல. தேஞ்சு போன ரெக்கார்டு மாதிரி இன்னும் அதையே பேசிக்கிட்டு இருக்காரு. அது பார்த்தாலே வெறுப்பா இருக்கு. அங்கங்க சில குடும்பங்கள்ல வெட்டு குத்துன்னு பிரச்சனை நிறைய நடக்குது. அப்புறம் கொஞ்ச நாள் ஏதாவது நல்ல காரியம் வந்தா எல்லாத்தையும் மறந்துட்டு மன்னிப்பு கேட்டு மாமன் மச்சான் ஒட்டு வரவன்னு ஒண்ணு சேர்ந்துக்கிறாங்க. ஆனா இவர் என்னமோ அன்னைக்கு ஒரு நாள் நடந்த விஷயத்தை வச்சுக்கிட்டு இத்தனை வருஷமா அந்த பகையை முதுகுலே சுமந்துட்டு இருக்காரு. கேட்டா நீ அன்பு கிட்ட சகஜமா இருக்கியான்னு கேக்குறாரு. கவனமா தான் நான் வார்த்தையை விடுறேனே, எதுக்கெல்லாம முடிச்சுப்பட்டு பேசிட்டு இருக்காரு. அத்த, இவரை நினைக்கிற அளவுக்கெல்லாம் என்ன அவ்வளவு மோசமானவர் கிடையாது. என் மேல உள்ள பாசத்துல அன்னைக்கு அப்படி நடந்துகிட்டாரு. உண்மையை என் மனசுல இருந்து சொல்றேன் கையன். அன்னைக்கு அந்த பிரச்சனை மட்டும் நடக்காம இருந்து நம்ம ரெண்டு குடும்பமும் ஒற்றுமையா இருந்திருந்தா நிச்சயமா நான் ஆனந்திய என் தம்பி பாலுக்கு கட்டி கொடுங்கன்னு ஒரு அக்காவா நின்னு உங்ககிட்ட கேட்டிருப்பேன்.